பரம்பரை விவசாய நிலம் இருவருக்கும் சரியாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் லலிதா அம்மாவின் கணவர் பயன்படுத்திய கார் பெரிய மகனுக்கும் அவரது 25 பவுன் பெறுமதியான நகைகள் சிறிய மகனுக்கு கொடுக்கப்படுகிறது. அம்மாவின் வங்கியில் உள்ள ரூபாய் 40 லட்சம் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு பயன்பட வரும் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் கணேஷ், உங்கள் இருவரில் யார் அம்மாவை பார்த்து கொள்ள போறீர்கள்? கடைசி வரை அம்மாவை பார்த்துக் கொள்கிறேன் ஐயா. இல்ல ஐயா, என் மேலதான் என் அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால் நானே கடைசி வரை வைத்து பார்த்துக் கொள்கின்றேன். லலிதா அம்மா பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் அவரது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இத்துடன் சபை கட்டலாம். My mic. இங்கே வா, யார் வந்திருக்காங்க என்று பாரு. நல்லா இருக்கிறீங்களா? உட்காருங்க. நீங்க மசம் நின்று கொண்டு இருக்கிறீங்க. சமைக்கிறவருக்கு ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் அத்தை, கொப்பி எடுத்து கொண்டு வரேன். நல்ல வேலை. இங்க உங்க அம்மாவை தம்பி வீட்டில் விட்டுட்டு கொண்டு வந்துட்டீங்களோ என்று பயந்துட்டேன். போனோம், நீயா பேசுறாய்? சும்மா விளையாடாதீங்க. சட்டை போட்டு போய் சீக்கிரம் கடைக்கு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட அது வாங்கிட்டா இது வாங்கிட்டா என்று ஏமாத கேட்டேனா? கல்யாணத்துக்கு போறதுக்கு ஒரு நல்ல நகை இல்லை. கோட்டில எல்லா நகையும் தம்பிக்கு கொடுத்தாராம். இவர்கள் தம்பிக்கு கொடுத்தாராம். ஓட்டுக்கார் வேணும் என்று யார் இல்லதா? என் தங்கைக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வருது. அங்க போறதுக்கு ஒரு நல்ல நகை கூட இல்லை. நீங்க லேடி செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் உயிரை போட்டு வாங்காத. யாருக்கு கையில காசு வச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா கார் இருக்குதுல்ல, அந்த கார் விட்டுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல நகை வாங்கிட்டாங்க. அந்த கார் அப்போ ஒரு ஞாபகத்தாக வச்சிருக்கேன். அது அப்போ ஒரு கௌரவம். அது எப்படி விற்றது? அப்ப என்னோட கௌரவம் மட்டும் உங்களுக்கு பெரிதா தெரியலையா? என்னோட மனசியா கூட பார்க்கல. அப்பே இந்த
சிறுவான் உங்களுக்கு சமைக்கிறதா இந்த வேலை. நான் இந்த அம்மாண்டுக்கு வீட்டுக்கு போறேன். புவனா அது அவரோட 40 வருட உழைப்பு. கௌரவம் என்பது எதை வைத்து வாழ்கிறோம் என்பதல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான். இந்த ரமேஷ் பேங்க்ல இருக்கிற பணத்தை வைக்க புவனாக்கு ஒரு நல்ல நகையை வேண்டி கொடு. அதெல்லாம் மட்டும் வேண்டாமம்மா. நீ என் பிள்ளை அப்பா, உன் முகம் வாட என்னால தாங்க முடியல. ஒரு நகையை எடப்பா. அம்மா பார்த்து பார்த்து உள்ள வாமா. ஏய் அம்பிகா நல்லா இருக்கிறியா? ஏய் ஜனனி குட்டி எப்படி இருக்கிறாய்? அம்பிகா, அங்க அம்மா வந்திருக்காங்க, வாங்க என்று கூப்பிட்டால் குறைஞ்சாய் போய்விடுவீங்க. உங்க அம்மா பண்ணின வேலைக்கு ஏதோ ஒன்றுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகா ஏன் கோபமா இருக்கிறா? இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி வீட்டை கொஞ்சம் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இருக்கிற எல்லா பணத்தையும் உன்னோட மூத்த பிள்ளைக்கு தூக்கி கொடுத்துட்டாய். இல்ல, உன் மனசுல என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீங்க? மூத்தவன் மட்டும் தான் உன் பிள்ளையா? அப்ப நானெல்லாம் போமா. அம்பிகா, அந்த ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்கிறது 2 ரூம். ஒன்று நான் யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று கெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். உங்க அம்மா போய் ஹோலில் தங்கிக்க சொல்லுங்க. அதை பாடம் முடியாதோ யாரோ யார் யாரோ இன்றே தாயும் சேயும் இருப்பாரோ விடையே. பாட்டி பாட்டி எப்படி இருக்கிறீர்கள் பாட்டி? என்ன கண்ணம்மா நல்லா இருக்கிறியாய்? சமைத்து கொட்டேன். பாட்டி, நீ இனி எங்க கூடவே இருப்பீர்களா பாட்டி? எங்க கூடவே இருங்க பாட்டி. இல்லம்மா இல்ல, அது பாட்டி, நீ ஏன் ஹோல்ல படுக்கணும்? எந்த ரூம்ல படுங்கோ பாட்டி. ஜனனி, அம்மாவை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விடுமா? பாட்டி, நீ ஒரு கதை சொல்றியா? பாட்டி, விளையாடலாமா? அம்மா கிச்சனில் தான் இருக்கிறார், இப்போது வர மாட்டார். வா பாட்டி, விளையாட. என்னங்க பாட்டி, நீங்களும் ஊதுங்க. பாட்டி, நீங்க நல்லா ஊதுறீர்கள். நல்ல பெரிய பெரிய பபுள்ஸ் வருது. ஏய் ஜனனி, எத்தனை தடவை சொல்லி இருக்கு அடுத்தவர்கள் யூஸ் பண்ணின பொருட்களை நீ யூஸ் பண்ணாத என்று. அவங்க வாய் வைத்து ஊதுனது நீ வாய் வைத்து ஊதுறாய். It is not hygiene. Do you have any sense? போய் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் ஏதாவது செய்யுங்க போங்க. எங்க மாத கடைசி ஆகிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அரிசி கழுவி காய வச்சுட்டேன்.
போய் மில்லுக்கு போய் அரைத்து எடுத்துட்டு வாங்க. குனிந்து ஊட்டினதெல்லாம் முதுகெல்லாம் வலிக்குதப்பா. என்னால முடியல. கொஞ்ச நேரம் கழித்துட்டு போயிட்டு வரட்டா? 1 மணிக்கெல்லாம் மில்லெல்லாம் பூட்டி விடுவார்கள். இப்போ போனால்தான் சரியா இருக்கும். சரி அம்மா. அம்மா ஒரு மாதிரி பேசுறாங்க. அவங்க நோம்பு பிறந்தே ஏலா. எங்க அம்மா ஒரு மாதிரி பேசுறாங்க. அவங்க நோம்பலே இல்ல. அவங்க தனியா பேசுறாங்க. எனக்கு என்னமோ அது சரியா பண்ண மாதிரி இல்லை. கணேஷ், முந்திர மாதிரி அம்மாவால நடக்க முடியலையப்பா. ஏதோ செய்யுது. தலையெல்லாம் சுத்தி கொண்டு வருது. கிருகிருந்து வருதப்பா. டாக்டரை போய் பாப்போமா? அம்மா இருக்கிற 1000 டென்ஷன்ல நீ வர ஆஸ்பத்திரி அது இதை இருக்கிறாய். எனக்கு டைம் எல்லாம் கிடையாது. பணம் வேணும்னா தருகிறேன். நீ வேணும்னா ஒரு ஓட்டோ பிடித்து போய் பார்த்துட்டு வாமா. பரவாயில்லையப்பா, பரவாயில்ல. உன் வேலையை நீ பாரப்பா. எப்ப உனக்கு தோணுதோ அப்பா கூட்டிட்டு போனால் போதும். இப்படி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசாக்காதீங்க அம்மா. வயசானால் எல்லாருக்கு வர்றது தான். இந்த ஜென்மம் முழுதும் வாழ்வாரோ அம்மா என்றாலே அதை கேட்கவும் நான் ஆவோ. மோகன், மோகன், எழுந்துடுடா. மணி 7:15 ஆயிடுச்சு. அம்மா முடியலாமா? எனக்கோட தலை வலிக்குதுமா. டாக்டரிடம் போகலாமா? என்னாச்சு கண்ணா? அம்மா அம்மா அவன் நேற்று மலையை விளையாடினவன் அம்மா. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் விளையாடினவன் என்னை பார்த்தாங்களாம்மா. நான் மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் அம்மா. பொய்யம்மா போய். அவள் தான் நம்ம விளையாடி சொன்னாள். போடி போடி தடுத்து. ஏண்டி நீ என்னிடம் சொல்லவில்லை? அவனுக்கு மழை தண்ணீர் என்றால் ஆகாது. ஐயோ, என் பிள்ளைக்கு ஃபீவர் வந்து இருக்குது. கொதியா கொதிக்குது. என்னங்க என்னங்க இன்று வாங்க. பிள்ளை என் மகனுக்கு காய்ச்சலா இருக்குது. டாக்டருக்கு போவோமோ? ஓஹோ, நாங்கள் போய்ட்டு வருவோமா? டாக்டர், டாக்டர், என் குழந்தைக்கு என்ன ஆச்சு என்று பாருங்க டாக்டர்.
மாத்திரையை எடுத்துட்டாலும் 3 வேளை ஒரு கிழமைக்கு கொடுக்கும் சுகம் பெறும். ஏண்டா கணேஷன், அம்மாவின் வீட்டுக்கு வந்தாங்களா? அம்மாவை காணல. நான் எல்லாம் இடத்தில் பார்த்தேன். என்ன செய்யுது? எனக்கு நல்லா பயமா இருக்குது. எனக்கு காலம் ஓடல, கையம் ஓடல. அண்ணா, அம்மா சின்ன வயசில் இருந்து ஸ்டெல்லா மேடம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாங்க தானே? ஆமாம். அப்ப அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? ஓ, நாங்கள் போய்கிட்டு வருவோமா? ஆமாம் ஆமாம், நாங்கள வீட்டுக்கு வருவோம். சிஸ்டர்ஸ், இங்க வாங்க. இவங்களை பேரை எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா செக்அப் பண்ணுங்க. ஃபைல இன்னொரு ரூமுக்கு கூட்டி எடுத்துட்டு வாங்க. மேடம் மேடம், இவங்க அவங்களோட அம்மா. இவங்கள் ஒருவரும் நீங்கள் அம்மாவை தெரியுமா? ஓ எஸ், நல்லா தெரியுமே. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவும் அவங்களுடைய கணவரும் இங்கே வந்திருந்தாங்க. இங்கே இருந்துதான் 2 அனாதை குழந்தைகள் சத்திரத்து போனாங்க. இப்போ இவங்களே ஒரு அனாதையாக வந்திருக்காங்க. இப்போ அனாதையானது இவங்க இல்லை, அந்த குழந்தைகள் தான் மறுபடியும் அனாதையாக விட்டார்கள். என்ன ஒரு கவலையான விஷயம். ஐயோ, தப்பு செய்து மன்னிச்சிருங்க. பேசா ஊமைகள் தானோ சொல்வாழி. நீ கொண்ட சோகம், நீ கொண்ட மௌனம் தீர்ந்திடும் நாள் வருமே. அந்தோ தலை மேலே பேரிடி போலே காலனும் வந்தானே. அந்த காலனின் பேரை கேட்கிற போதோ உன் மகன் பேர்தானே. என்றாலே அதை கேட்கவும் உன்னால் ஆராதோ. தாலாட்ட அன்னை இல்லாத பிள்ளைகள் கண்ணில் யாரும் இல்லா வெறுமே. மண்ணில் உள்ளுயிர் கூட தன்னுயிர் தந்த தாய் உயிர் தேடாதா. அம்மா